Welcome back to our Career Guidance Academy channel. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல டாப் 100 இன்ஜினியரிங் காலேजेस affiliated to Anna University. So TNET 2025 க்கு உங்க கட் ஆஃப் ஏத்த மாதிரியான காலேஜ் அண்ட் கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. பட் ஆனால் எங்கே படிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எப்படி படிக்கிறதுன்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? அந்த வகையில் ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் படிப்பான், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணுவான், அண்ட் டாப்பர் ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணுவான். ஸோ இந்த 3 விதமான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஸ்கில்லை கொடுக்கணும் அப்படின்னா இந்த 9 பராமீட்டர் கண்டிப்பாக அந்த காலேஜ் இருக்கணும். இது இருக்கான்றதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதனால் நம்ம எப்போவுமே என்ன சொன்னோம்னா ஒரு 3லேருந்து 5 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வந்து ஓரளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ரைட்டா? அந்த வகையில் இந்த 9 பராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NIRF ரேங்க்கு, பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அவங்களுடைய லேப் ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க, எவ்வளோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க, அண்ட் அக்ரிடேஷன், முக்கியமாக அக்ரிடேஷன், இண்டஸ்ட்ரி கனெக்ட்டு. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியோட முடிக்காமல் பிஜி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் பிஜி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் அந்த காலேஜ் எவ்வளோ யூனிவர்சிட்டியோட MOA சைன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் அப்ராட் யூனிவர்சிட்டியில், ஜெர்மன், ஜப்பான், UK அந்த மாதிரி கண்ட்ரீஸில். அண்ட் அலுமினி நெட்வொர்க் எந்த வகையில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் தென் கட் ஆஃப் அண்ட் அட்மிஷன் ஹிஸ்ட்ரி லாஸ்ட் இயர், ஓகே, லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஸ்கில்ஃபுல் இன்ஜினியராக வெளில வர முடியும். அங்கே உங்களால் ப்ளேஸ் ஆக முடியலனாலும் கண்டிப்பாக காலேஜ் வெளில வந்ததுக்கப்புறம் இந்த குவாலிட்டியோட நீங்கள் வெளில வரும்போது டெஃபினட்டாக நீங்கள் வெளியில் வந்து நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகலாம். ஸோ இந்த 9 பராமீட்டர்ஸ் வச்சு தான் இந்த 100 இன்ஜினியரிங் காலேஜஸை ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 5 காலேஜஸ் நீங்கள் பிக் பண்ணிவிட்டு உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரியான காலேஜஸை கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் ஒரு பெரிய காலேஜில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, 15 லட்சம் வரையும் டொனேஷன் கட்டியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலோட சேர்த்து 4 லட்சம் வரையும் ஃபீஸ் கட்டுறாங்க. அந்த வகையில் 5 4 20 + 15 கிட்டத்தட்ட ஒரு 35 lakhs வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு செலவு பண்ணுறாங்க. அந்த இன்ஜினியரிங் ஃபீஸை வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான இதில் படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். அந்த வகையில் CEG கேம்பஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லாஸ்ட் இயர் சீட்ஸ் ஃபீல்டு அண்ட் ஆவரேஜ் கட் ஆஃப், NIRF, NAC பிளேஸ்மெண்ட்ஸு, அந்த 9 பராமீட்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு NIMC CEG கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷனு. அதில் நீங்கள் எந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி. ரைட்டுங்களா? ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் CEG கேம்பஸ் அண்ட் தென் அனானிஸோட MIT கேம்பஸ் அண்ட் தென் ACT கேம்பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு. ரைட்டா? ACTயில் உங்களுக்கு இந்த அப்பரல் டெக்னாலஜி, லெதரு, கெமிக்கல், ஓகே, ஃபுட் டெக்னாலஜி அந்த மாதிரி கோர்ஸ் தான் இருக்கும். அதுக்குமே நம்ம ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எந்த மாதிரியான ஜாப் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் PG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டடு. இதில் ரெகுலர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் தென் கோயம்புத்தூர் ஆஃப் டெக்னாலஜி ரெகுலர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் தென் தியாகராஜர். ரைட்டா? இந்த 6 இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் கவர்மெண்ட் எய்டடில். அண்ட் தென் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கெமிக்கல் டெக்னாலஜி பற்றி கோர்ஸு. அண்ட் GCT கோயம்புத்தூர், ஓகே, அண்ட் அழகப்ப செட்டியார் காரைக்குடி. அண்ட் தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். ரைட்டுங்களா? இது அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, அண்ணாமலை ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ணாமலை ரீஜனல் கேம்பஸ். இதுவுமே உங்களுக்கு ஓரளவு பிளேஸ்மெண்ட் நல்லாவே இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கட் ஆஃப்க்கு உங்களுக்கு எந்த மாதிரியான கோர்ஸ் கிடைக்கும், எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நம்மளோட வெப்சைட் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். அங்கே போய் ஜஸ்ட் உங்கள் மார்க் என்ட்ரி பண்ணால் மட்டும் போதும். இதில் எந்த மாதிரியான காலேஜ்லாம் கிடைக்கும், எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் உங்கள் கட் ஆஃப் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். ரைட்டுங்களா? அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்கள் டிஸ்பிளேல வரும், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ரைட்? எங்களுக்கு வந்து ஃபீஸ் பெரிய கன்சர்னுங்க, ஃபீஸ் தான் எங்களுக்கு பெரிய கன்சர்ன். பட் ஆனால் நான் எங்கே படித்தாலும் என் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு என்னால் ப்ளேஸ் ஆகிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கவர்மெண்ட் காலேஜாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அனானிசி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், அனானிசி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக்கனூர். ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து ஓரளவு பிளேஸ்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் உங்களால் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டில் எல்லாமே இருக்குது. ரைட்டா? யூடியூப்பில் என்னால் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதெல்லாம் நான் படித்து கண்டிப்பாக என் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன், நான் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிடும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து எங்கள் அப்பா அம்மாவில் கட்ட முடியாது நினச்சிங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் மெக்கானிக்கல் கிடைச்சாலும் தாராளமாக எடுத்து படிங்க. ஓகேங்களா? தப்பு கிடையாது. ரைட்?
ஸோ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சுற்றி இருக்கிற லைக் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதெல்லாம் சேர்த்து 100க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இதில் ஓரளவு NIRF ரேங்கிங்கில் லாஸ்ட் 5 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரேங்கிங்குள்ளே வந்திருக்காங்களே அந்த காலேஜ்லாம் டாப் லேயரில் பிக் பண்ணியிருக்கிறோம். அந்த அடுக்கடுத்த காலேஜ்லாம் அடுத்தடுத்த லெவலில் வச்சுருக்கணும். ரைட்டாக நீங்கள் இந்த லிஸ்ட் தான் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற டாப் 10ல் நீங்கள் ஒரு 5 காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் ஒரு 5 காலேஜ் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன அந்த 9 பாராமீட்டர்ஸும் நீங்கள் நேரில் போயிட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸும் காலேஜும் சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரைட், அந்த வகையில் SSN பொறுத்த வரைக்கும் NIRF ரேங்கிங் டாப் 50ல் வரது பெரிய விஷயம். ஏன்னா IIT, NIT, IIIT, கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் சேர்த்து 3000க்கும் மேற்பட்ட டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த இதில் டாப் 50ல் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் 5 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தா நம்பர் 1ல் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி A+ NACல அண்ட் 101 to 150 பேண்ட். ஸோ ஓரளவு 100லேருந்து 150க்குள்ளே அவங்களுடைய NIRF ரேங்கிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் சி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் A+ அகைன் அவங்களும் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 பேண்டு. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற எல்லா காலேஜுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு 90+% பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஸ்கில்ஸ் ஆல்சோ. ரைட்டுங்களா, ஏன்னா பிளேஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 100% யாராலுமே கொடுக்க முடியாது. அந்த வகையில் ஸ்கில்லை கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போனாலும் தே வில் பி பிக்கப். ரைட், ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் A 151 to 200. அண்ட் தென் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அவங்களுடைய கவுன்சிலிங் கோட்லாம் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. அண்ட் A++ 101 to 150 பேண்டு ஓரளவு 100 ரேங்கிங் அந்த 100 ரேங்கிங்கில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் RMK இன்ஜினியரிங் காலேஜ் A+, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் பார்த்துக்கோங்க 1 to 19. ரைட், ஸோ A+, அகைன் அவங்களுமே 151லேருந்து 200 பேண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அண்ட் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் A+, அண்ட் லயலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டருக்குள்ளே இருக்கிற காலேஜ்ன்றதால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஸ்ட்ரென்த்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. அதனால் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஈவன் தான் அவங்க NIRF ரேங்கிங் வராட்டியும் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ்லையும் பேரண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸும் டாப் ப்ரையாரிட்டியில் இருக்குது. அண்ட் தென் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி A++, இவங்களுமே பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 பேண்டுக்குள்ளே ஓரளவு கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் A 201 to 300 பேண்டு ஓரளவு கன்சிஸ்டண்ட்டாக NIRF ரேங்கிங்குள்ளே இருக்கிறாங்க. அண்ட் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் A கிரேடு 201 to 300 பேண்டு. RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி RMK 3rd காலேஜ். அண்ட் தென் RMD இன்ஜினியரிங் காலேஜ் ஓரளவு NIRF ரேங்கிங்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் தென் மீனாட்சி சுந்தரராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இதுவுமே பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற காலேஜ். அண்ட் தென் டேனிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் A+, அண்ட் KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி A+, 201 to 300 பேண்ட். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1424 டேனிஷ் காலேஜ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ் மூவ் ஆகிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அனாலிசிஸ் பர்ஃபார்மன்ஸில் டாப் 10க்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓரளவு லீடிங் பொசிஷன் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா அவரோட NIRF டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணும்போது லாஸ்ட் 3 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வேளாமல் இன்ஜினியரிங் காலேஜ் A, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் A+, 201 to 300 பேண்ட். இதெல்லாம் ஓரளவு NAC கிரேட்லையும் NIRF ரேங்கிங் ஓரளவு இருக்கக்கூடிய கல்லூரிகள். இதில் நீங்கள் இந்த ஆர்டரில் கண்டிப்பாக இருக்கணுன்றது நெசசிட்டியே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரியான காலேஜை நம்ம முன்னாடி சொன்ன நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த காலேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் ஒரு 3லேருந்து 5 காலேஜ் 3லேருந்து 5 கோர்ஸை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் செக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் அடுத்தடுத்த காலேஜ் சென்னையில் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் காலேஜ் 1422 SRM வல்லியம் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் தென் வேல்டெக் மல்டிடெக். அண்ட் தென் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்ட் ஜோசப் காலேஜோட 2nd காலேஜ். அண்ட் JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் தென் பிரின்ஸ் டாக்டர் K வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அண்ட் தென் வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சங்குரா இன்ஜினியரிங் காலேஜ். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் பாருங்க 116. இது வந்து SVCE ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. அண்ட் திஸ் ஒன் 116 திருப்பாச்சூர் இருக்கிற வெங்கடேஸ்வரா. ரைட். அண்ட் தென் தாவூர் இன்ஜினியரிங் காலேஜ் 1420 அண்ட் 1126 JNN இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் 1237 வேளாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் தென் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. தென் SA இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் தென் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அண்ட் தென் DMA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அண்ட் தென் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அண்ட் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் தென் மாதா இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அண்ட் தென் பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ். முகமது சத்தக் AJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனோட கவுன்சிலிங் கோட்லாம் ரெஸ்பெக்டிவ் கவுன்சிலிங் கோட்லாம் இங்கே இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்ல கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா லிஸ்ட்டும் அங்கே ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரெஃபரன்ஸ் சென்னைக்கு ஈக்குவலாக ஈவன் சென்னைக்கு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த வகையில் கோயம்புத்தூரில் இருக்கிற
டாப் காலேஜஸ் லிஸ்ட்டு அண்ட் தென் ஓரளவு அடுத்தடுத்த காலேஜஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். அவங்களுமே பார்த்தா NIRF ரேங்கிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் 5 இயர்ஸ் இடம் பெற்றிருக்கிற காலேஜ். அந்த வகையில் PhD இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அண்ட் ஆல்சோ பிளேஸ்மெண்ட்ஸும் சரி ஓகே ஓரளவு 85 to 90% பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் above 5 lakhs, மீடியன் பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லும்போது above 6 lakhs வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் PhD இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி A+, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் SKCET ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அங்கே கிடைக்கிறதுக்கு. A++ கன்சிஸ்டண்ட்டாக பாருங்கள் டாப் 100 ரேங்கிங்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 காலேஜ் தான் பார்த்தீங்கன்னா 100 ரேங்கிங்குள்ளே இருக்குது. அதில் SKCET ஒன்று, அண்ட் தென் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி A++, அண்ட் தென் KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி A கிரேடு ஓரளவு 100 to 150 பேண்டுக்குள்ளே கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2719. ஸோ A+, அகைன் அவங்க 150 to 200 பேண்டுக்குள்ளே அவங்களுடைய NIRF ரேங்கிங் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் ஓரளவு நல்லாவே இருக்குது. அண்ட் தென் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் A+, 201 to 300 பேண்டு. அண்ட் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 A+, 201 to 300 பேண்ட். அண்ட் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அண்ட் தென் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ட் தென் ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ், அண்ட் தென் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, டாக்டர் MGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ட் தென் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஏதாவது ஒரு வருஷத்துலையாவது அந்த NIRF ரேங்கிங்குள்ளே ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் ஓரளவு உங்கள் அடுத்தடுத்த கட் ஆஃப்க்கு அடுத்தடுத்த காலேஜ் நீங்கள் விசிட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்துக்கோங்க. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, VSB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், PA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, and then SNS College of Engineering, counseling code 2734, and then RVS College of Engineering Technology, and then Kadir College of Engineering 2745, and then Nehru Institute of Engineering Technology 2729. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் கோயம்புத்தூரில் ஓரளவு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜ், ரைட்? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை நிறைய ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு, திருச்சி, நாமக்கல், வேலூர், ஓகேங்களா, விழுப்புரம், கடலூர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல காலேஜ், கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஓரளவு நல்ல காலேஜஸ்லாம் இருக்குது, ரைட்டுங்களா? அந்த வகையில் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஓகேங்களா, லாஸ்ட் 5 years அகைன் நம்ம NIRF ரேங்கிங், பிளேஸ்மெண்ட்ஸு, அந்த 9 parameters கன்சிடர் பண்ணி அகைன் அதர் ரீஜனில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் அடுத்தடுத்த காலேஜில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடில் இருக்குது. A++ டாப்பஸ்ட் NAC கிரேடு 101 to 150 பேண்ட், ஓரளவு 100லேருந்து 150 பேண்டுக்குள்ளே இருக்கிறாங்க NIRF ரேங்கிங்கில். அண்ட் மெப்கோ ஷெல்லிங் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 4960 A 101 to 150 பேண்டு, கன்சிஸ்டண்ட்டாக 100 to 150 ரேங்கிங்கில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி A+, இன்னோவேஷனில் டாப் 50 to 100 பேண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அண்ட் தென் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் இருக்கிற காலேஜ் 2618, NACல பார்த்தீங்கன்னா டாப்பஸ்ட் கிரேட் A++, அண்ட் தென் NIRFலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பேண்டு 150லேருந்து 200 பேண்டு, கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவு வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் A 151 to 200 பேண்ட் அகைன் கோயில்பட்டி, திருநெல்வேலியில் இருக்குது. அண்ட் தென் K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சமயபுரம் A+, 201 to 300 பேண்டு. PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல்ல இருக்கிற இந்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா A++ NACல தான் டாப்பஸ்ட் கிரேடு 201 to 300 பேண்டு. அண்ட் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரையில் இருக்கிறது A கிரேடு. அண்ட் தென் EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம் A++. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு அதர் ரீஜனில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ், ஓரளவு NIRF ரேங்கிங்கில் ஏதோ ஒரு வருஷமாக வந்திருக்கு. அண்ட் இந்த காலேஜ் தான் டாப் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது தவிர்த்து மற்ற ரீஜனில் இருக்கிற டாப் காலேஜ்னு பார்க்கும்போது ஓரளவு சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் இருக்கிற காலேஜ், அண்ட் தென் VSB இன்ஜினியரிங் காலேஜ் 2622 கரூர், அண்ட் தென் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், அண்ட் தென் சென்ட் சேவியர்ஸ் கேத்தாலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில், அண்ட் தென் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர், அண்ட் தென் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி விருதுநகர், அண்ட் தென் ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு ராஜபாளையம், அண்ட் தென் M குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், அண்ட் தென் கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, அண்ட் தென் IFT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், அண்ட் தென் SRM TRP இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி, அண்ட் தென் மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம், ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி, அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவாரூர், அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் நாகர்கோயில், JJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருச்சி, காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி விருதுநகர், டாக்டர் சிவந்தி ஆத்னார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி, MRK இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கடலூர், நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு, விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் நாமக்கல் திருச்செங்கோடு, கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி, வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஈரோடு, சையதம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம், நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் வெள்ளூர்,
அண்ட் அருண் இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை, KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல், SRM மதுரை காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிவகங்கை, ABC காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் அண்ட் KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை சிவகங்கை, ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கன்னியாகுமரி, அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வெள்ளூர், முகமது சத்தக் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம், பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கடலூர், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் அண்ட் ஃபைனலி அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹொசூர். ஓரளவு நம்ம 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஏதுவாக அந்தந்த ரீஜனில் இருக்கிற ஓரளவு டாப் காலேஜஸ் பேஸ்ட் ஆன் தோஸ் 9 parameters அண்ட் முக்கியமாக NRF ரேங்கிங், NAC, NBA, பிளேஸ்மெண்ட்ஸு, இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ், அலுமினி நெட்வொர்க்கு அண்ட் லாஸ்ட் இயர் டிஎன்ஏயோட க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு ஓரளவு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் எதனா ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய வெப்சைட்டை போய்ட்டு உங்களுடைய மார்க் வச்சு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான காலேஜஸை கோர்சஸை சஜஸ்ட் பண்ணும். அதேமாதிரி டவுட் இருந்ததுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்ரி வீக் வந்து பார்த்தா 1-to-1 செஷனில் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அடுத்த நல்ல வீட்டில் அகைன் வில் மீட் யூ. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.